விடாமூச்சி ட்ரெய்லர் லான்ச் ஆயாச்சு. எல்லாருக்குமே இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது வரைக்கும் 5.6 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி போயிருக்கு. இப்போது இந்த ட்ரெய்லரோட டீகோடை பற்றி பார்த்துடலாம். ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, த்ரிஷாவை ஃபஸ்ட் ஹாஃபில் தான் அதிகமாக காமிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒரு சில சீனில் தலை அஜித் கூட மட்டும்தான் த்ரிஷாவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவை காட்டவே மாட்டுறாங்க ட்ரெய்லரில். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் த்ரிஷாவும் அஜித்தும் இருக்கிற மாதிரியான சீன்ஸும், செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே த்ரிஷா இல்லாமல் கிளைமேக்ஸில் காட்டுற மாதிரியான சீனும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெய்லரில் தலை அஜித்தோட இன்ட்ரோ இந்த சீன் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாமல் டீசெண்டாக ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க தலையை. அடுத்த ஃப்ரேமில் தலை அஜித் த்ரிஷா 2 பேரும் வெட்டிங் காஸ்டியூமில் இருக்கிற மாதிரியான ஒரு சீன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் சவாடிகா சாங்கை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்தில். இந்த ஃப்ரேம் நம்ம தலை அஜித் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரேம் தான் அது. ஸோ தலை எதையோ யோசிக்கிற மாதிரியான ஒரு சீன். அடுத்து இந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா தலை அஜித் 2 பேரும் ஒன்று வெட்டிங் முடிச்சுட்டு ஹனிமூனுக்கு போகிற மாதிரியான சீனாக இருக்கணும், இல்லை அவங்க லவ் பண்ணும் போது எடுக்கப்பட்ட ஒரு சீனாக கூட இருக்கலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். த்ரிஷாவை இந்த படத்தில் வில்லியாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. அதை படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சீனை வச்சு பார்க்கும்போது பேக்ரவுண்டில் தலை பேசுகிற அந்த சென்டென்ஸும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷாவுக்கும் தலைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை போல். அதில் தான் தலை சொல்கிறாரு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை நாங்கள் சரி செய்ய தான் பார்ப்போம், தூக்கி போட்டுற மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் வரும். அதே நேரம் த்ரிஷா பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரியான ஒரு சீனாக இருக்க போகுது. ஸோ தலைக்கும் த்ரிஷாக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் இன்னொரு பக்கம் சைட் பை சைட் தலை 2 பேருமே ஃபைட் பண்ணுற மாதிரியான சீனை காமிச்சிருப்பாங்க. அதில் அர்ஜுனை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலேருந்து தப்பிக்கிற மாதிரியான ஒரு சீனாக இருக்கும் போல். ஏன் அப்படின்னா அதில் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் கூட நம்பர் மென்ஷனாக இருக்கும் 264 அப்படின்னு சொல்லி. ஒன்று அர்ஜுனோட இன்ட்ரோ சீனாக இருக்கணும் இது, இல்லைனா அர்ஜுன் ஜெயிலேருந்து தப்பிக்கிற சீனாக இருக்கும் போல். போலீஸ் ஸ்டேஷனில் தலை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது எடுக்கப்பட்ட சீனாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு க்ரைம் ரேட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு டைலாகும் இருக்குது, போலீஸ் தான் இதுக்கு காரணன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ வில்லன் கேங்குக்கு ரொம்ப க்ளோஸாக போலீஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல் படத்தில். இன்னொரு பக்கம் தலை அஜித் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அதை விட்டு வெளில வந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அவரை பழிவாங்கும் எண்ணத்தில் அவரோட ஒய்ஃபை கடத்திட்டு போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் எங்கெங்கெல்லாம் தேடி போகிறாரோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தலை அஜித்தோட ஒய்ஃபை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பார்வையை தான் அவங்க காட்டுறாங்க. லைக் தலை அஜித் யாராருக்கெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலாக பார்க்குற மாதிரியும் ரொம்ப சந்தேகத்தோடு பார்க்குற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கூட்டமே சேர்ந்து இவங்க பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதில் தலை அஜித் போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து தான் எப்படி அவர் வெளில வரார், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் சீன்ஸ்லாம் அதை எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு படமாக இருக்க போது. மஹி திருமணி ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை செதுக்கியிருக்கார் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இந்த ட்ரெய்லருக்கான ரிவ்யூஸை இது வரைக்கும் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ எல்லாருமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் படமாக இருக்க போது. எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.